ஹாய், நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா, நல்ல வெள்ளை வெள்ளேன்னு நல்ல ஒரு அழகான ஒரு இடியப்பம் செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இடியப்பம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் மாவு வீட்டில் அரைச்சாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மெதுன்னு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற இடியப்பம் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் இடியப்பம் மாவு சேர்த்துருக்கேன். எனக்கு இதில் ஒரு 10 இடியப்பம் வரும். ஸோ இந்த பவுலில் அந்த மாவோடு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறதுக்கு ஒரு கரண்டி நம்மளுக்கு தேவைப்படும். வீட்டில் எந்த கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பெரிய கரண்டியாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் மாவு எப்படி அரைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசியோட நீங்கள் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். இடியப்பமும் நல்ல வெள்ளையாக வரும். ஸோ எப்போ நீங்கள் மாவு அரைச்சாலும் இடியப்பத்துக்கு வெறும் பச்சரிசியோட கொஞ்சமாக நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். மாவு நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்லா கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதுக்கான தண்ணி பக்குவம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி அங்கங்கே பபுள்ஸாக வரும் பாருங்க, அந்த மாதிரி ஃபார்மில் டக்குன்னு இறக்கிடணும். இது நல்லா கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சு அப்படின்னு ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி, அதாவது ரொம்ப கட்டிகள் அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இப்படி மாவு ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நடுவில் மறுபடியும் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். எண்ணெய்க்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இடியப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை அடிக்கடி செய்வீங்க. நான் இன்னும் சொல்லப்போனால் நான் டெய்லி இடியப்பம் தான் நான் அதிகமாக செய்கிறதே. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக ரெடி ஆயிரும். எனக்கு பவுல் கொஞ்சம் பத்தலை, அவ்வளோதான். மாவு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. மற்றபடி ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இப்படி கை விடாமல் நல்லா சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 நிமிஷம்லாம் அதிகம் தான். ஸோ 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிங்களா போதும். டக்குன்னு மாவு ரெடி ஆயிரும். இப்படி கை விடாமல் மட்டும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ மாவு எல்லாமே இப்போ ஒன்று சேர ஆரம்பிச்சிரும். இப்போ அங்கங்கே இருக்கிற மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து கட்டிகள் இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லாம் அங்கங்கே அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் ஃபைனலாக நான் ஒன்று பண்ணுவேன். அதாவது இந்த மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் பண்ணி கடைசியாக ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படி பண்ணும்போது மாவு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். கட்டிகளே இல்லாமல் சுத்தமாக உங்களுக்கு எல்லாம் உடஞ்சி அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்து இப்போ அந்த சூட்டில் அந்த கொஞ்சம் லேசான சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்காது, ஓரளவுக்கு சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கையால் வச்சு இப்படி தட்டி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இடியப்ப மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கையிலையும் ஒட்டாது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பக்கம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுமே அப்படியே அங்கங்கே கட்டிகள் இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்படி நாலா பக்கமும் சுருட்டி இப்படி இப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அடியில் கொஞ்சம் அப்படி லூஸாக அப்படியே மாவு கொஞ்சம் கலண்டு விழுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் திருப்பி இதை போடுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிளியராக இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியப்பம் நம்ம பிழிஞ்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இடியப்பம் பிழிஞ்சு வைக்கிறதுக்காக நான் இடியப்பம் தட்டு என்கிட்ட தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது என்கிட்ட. பிளேட்டும் தனியாக இருக்கும், ஸ்டாண்டு தனியாக இருக்கும். ஸோ அதில் மாட்டிக்கலாம். இதுதான் அந்த இடியப்பம் பிளேட்டு. சில்வரில் இருக்குது என்கிட்ட. இது இடியப்பம் ஸ்டாண்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பிளேட்டையும் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இடியப்பம் பிழிஞ்சு வச்சுட்டு திருப்பி எடுக்கையில் ஒட்டிக்காமல் இருக்கும். அதனால் எண்ணெய் வந்தால் நல்லா ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ பாருங்கள், எல்லா பிளேட்லேயும் நான் எண்ணெய் தடவி நல்லா கிளியராக வச்சுட்டேன். இப்போ இடியப்பம் பிழியறதுக்குன்னு தனியாக அந்த இது சொல்லுவாங்க, உரலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் இடியப்பம் உரல்.
இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணி இது உள்ளே இந்த மாவு வந்து அந்த இடியப்பம் உரலுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு இதை நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து அப்புறம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பிடி தான். பார்க்கவே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். நான் உங்கள் ஒன்று ஒன்றா நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இதை பிளேட்டை வந்து அந்த ஸ்டாண்டில் மாட்டிடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டில் மாட்டிடணும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு வச்சுருப்பேன். ஸோ நான் உங்களுக்காக வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எப்போவுமே நீங்கள் இடியப்பம் மாவு நான் வந்து அளவு சொல்லிடுறேன். நீங்கள் இடியப்பம் மாவு எப்போ அரைச்சாலும் சரி, அதில் நீங்கள் 1 கிலோ அளவுக்கு இல்லை 1 கிலோ இல்லை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து இட்லி அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்ல வெள்ளையாக வரும் இடியப்பம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லி. ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது, புளியவே முடியாது. சில பேர் மாவுலாம் நல்லா இறுக்கிரும், புளியறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு இடியப்பம், அதாவது இட்லி என்ன சொல்கிறது, இட்லி கடாயின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது உள்ளே நம்ம வச்சிட வேண்டியது தான். பார்த்திங்களா, நம்மளுடைய இடியப்பம் நல்லா அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து இட்லி ஸ்டாண்டில் மாட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுக்கான ஒரே ரீசன் வந்து நான் ஒன்று ஒன்றா பிழிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அது காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இடியப்பம் ரெடி பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட இடியப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு பிளேட்டாக நான் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து எடுத்து நம்ம இட்லி குண்டானில் தூக்கி வச்சிடலாம். இட்லி குண்டானில் வந்து எப்பவும் போல் தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த அந்த இடியப்பம் தட்டை வந்து இடியப்பம் ஸ்டாண்டை வந்து வச்சிடலாம். அதுக்கு மேலே கீழே வச்சோன்னா தண்ணியாக இருக்கும், அதனால் நான் மேலே வைக்கிறேன். ஓ காட். இப்போ மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நம்மளோட இடியப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க போதும், அதுக்குள்ளேயே சீக்கிரம் வெந்துடும். ஸோ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை லேசாக நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும் மாவு. நான் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் அது வேவலைன்னா ப்ரெஸ் பண்ணோடனே அப்படியே உள்ளே போயிடும், வெளியே வராது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே ஓரத்தை ஃபுல்லாக அப்படியே எடுத்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இடியப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தொடையிலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடியப்பம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எப்போ இடியப்பம் மாவு அரைச்சாலும் இட்லி மாவு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ 4 பங்கு நீங்கள் வந்து பச்சரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா அதில் 1 பங்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அளவை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ நம்மளோட இடியப்பம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிளியராக இருக்கா உங்களுக்கு. ஸோ நல்ல வெள்ளைன்னு நல்ல பூ மாதிரியான இடியப்பம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அடுத்த வீடியோஸ்க்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.